காதல் கோட்டை படத்துல அஜித்துக்கு பதிலா நான் தான் நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு நடிகர் சரவணன். எம்ஜிஆருக்கு அடுத்து தனுஷ் தான்னு சொல்லியிருக்காரு. இவரை சரவணன்னு சொன்னா தெரியறதை விட சித்தப்புன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு பருத்தி வீரன்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு சரவணன். இப்போ சமீபத்துல ராயன் படத்துல துரைனான்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அந்த ரோலும் அவருக்கு நல்ல வரவேற்பை ரசிகர்கள் கிட்ட இருந்து பெற்று தந்திருக்கு. ராயன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப இருந்த வரவேற்பை விட ஓடிடி ரிலீஸ் ஆனதும் நல்ல வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தருதுன்னு சரவணன் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் நடிகராக இருந்து டைரக்டர் ஆகி அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எம்ஜிஆருக்கு அப்புறம் தனுஷ் தம்பி தான் அந்த மாதிரியான படங்களை கொடுக்குறாரு. செட்டில் யாரையுமே சத்தமாக பேசுகிறதோ திட்டுறதோ செய்ய மாட்டார். ரொம்பவே சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அவர் சத்தமாக பேசி கூட நான் பார்த்ததில்லை. எல்லாருக்கும் முன்னாடி ரெடியாகி ஸ்பாட்டில் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு சரவணன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கிறதாவும் அவரோட சின்ன வயசில் ஜோசியக்காரர் நீ சினிமாவில் ரொம்ப பெரிய ஆளாக வருவப்பா அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறார். ஏற்கனவே அவருக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே போல சினிமால பெரிய ஆளா வந்திருக்காரு. அந்த டைம்ல தான் காதல் கோட்டை படம் வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் அகத்தியன் சரவணனோட ஆஃபீஸ்ல ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில கையில ஒரு லெட்டரை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாராம். அதை பார்த்த சரவணன் அவரை கூப்பிட்டு கேட்டப்போ அது அகத்தியன் வைஃப் கிட்டேருந்து வந்த லெட்டராகவும் அதில் 3 மாசமா நீங்கள் எங்களையும் குழந்தைங்களையும் பார்க்க வராமல் இருக்கீங்க, வந்து ஒரு முறையாவது பார்த்துட்டு போங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். படம் வேற ஆரம்பிக்கணும், எப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அகத்தியன் புலம்பிட்டு இருந்தாராம். அப்போ இந்த லெட்டரை அடிப்படையாக வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எழுதி எடுத்துட்டு வா, படம் பண்ணலான்னு சொன்னாராம் சரவணன். அப்படி வந்த கதை தான் காதல் கோட்டை. அகத்தியனும் சரவணனும் சேர்ந்து அந்த கதையில் சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ சில காரணங்களால் சரவணனால் அந்த படத்தில் நடிக்க முடியல. அப்புறம் தான் ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் கதையை கேட்டு அஜித்தை வச்சு படம் எடுத்திருக்காரு. அதே போல் எந்த வாய்ப்புமே இல்லாத நாட்களும் இருந்ததாகவும் சொல்கிறாரு. வீட்டை வெளியே பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருந்ததாகவும் அந்த ஃபோனை பார்த்துட்டு எதுவும் கால் வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இயக்குனர் பாலா நந்தா படத்தில் நடிக்க கூப்பிட்டுருக்காரு. அதை அடுத்து அமீர் படத்துல பருத்தி வீரன்ல நடிச்சிருக்காரு. இப்போ இங்க வந்து நிக்க கூட நேரம் இல்லாம பிஸியா நடிச்சிட்டு இருக்கேன். குற்றம் தவிர்ன்ற படம் தமிழையும் கன்னடத்திலையும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேமிலி குழந்தைங்கன்னு இப்போ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு நடிகர் சரவணன்.